உத்தரகாண்டில் ஒரு முருகன் கோவில். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள கார்த்திக் சுவாமி கோவில் கடல் மட்டத்திலிருந்து 3050 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக தலமாகும். கனகசௌரி கிராமத்தில் தொடங்கும் இந்த 3 கிலோமீட்டர் மலையேற்றம் அடர்ந்த காடுகள் வழியாக மனதிற்கு அமைதியை தரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மூத்த மகனான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பனி படர்ந்த இமயமலை தொடர்களின் பின்னணியில் வீற்றிருக்கும் முருகனை தரிசிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். பனிமலையும் மலையேற்றமும். தொடக்க நிலை மலையேறுபவர்களும் எளிதில் செல்லக்கூடிய இந்த பாதை பல வண்ண மலர்கள் மற்றும் குளிர்ந்த காற்றுடன் நம்மை வரவேற்கிறது. மலையின் உச்சியை அடைந்ததும் சௌகம்பா, கேதார்நாத் மற்றும் திரிசூல் போன்ற புகழ்பெற்ற இமயமலை சிகரங்களின் பிரம்மாண்டமான தோற்றத்தை நாம் நேரில் காண முடியும். மேகங்களுக்கு நடுவே நடந்து சென்று இறைவனை தரிசிக்கும் இந்த அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தம். முருகனின் தியாக வரலாறு. பிரபஞ்சத்தை முதலில் சுற்றி வருபவருக்கே முதல் மரியாதை என்ற சிவனின் சோதனையில் விநாயகர் தன் பெற்றோரை வலம் வந்து வெற்றி பெற்றார். இதனால் ஏமாற்றமடைந்த முருகப்பெருமான் தன் கோபத்தால் அனைத்தையும் துறந்து தன் உடலை சிவனுக்கே அர்ப்பணித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. முருகனின் எலும்புகள் விழுந்த இடமாக கருதப்படும் இந்த புனித தலத்தில் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான மணிகளை கட்டி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். இது உண்மையான பக்தி மற்றும் தியாகத்தின் உச்சகட்டமாகும். எப்போது செல்வது? வசந்த காலம் முதல் இலையுதிர் காலம் வரை, அதாவது மார்ச் முதல் நவம்பர் வரையிலான மாதங்கள் இந்த கோவிலுக்கு செல்ல மிகவும் சிறந்த காலமாகும். குளிர்காலத்தில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் அனுபவம் வாய்ந்த மலையேறுபவர்கள் மட்டுமே செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். அருகில் உள்ள உலகின் மிக உயரமான சிவன் கோவிலான துங்கநாத் மற்றும் சோப்தா போன்ற இடங்களையும் உங்கள் பயணத்தில் இணைத்துக் கொள்ளலாம். இயற்கையோடு இணைந்த ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் இது.